இருக்குல்ல, அத பத்தின ஒரு கவிதை நான் அப்ப எழுதுனது. அதை நான் இப்பதான் பிரசுரம் பண்றேன். தலைப்பு வந்து மனிதம் காப்போம். உலகம் உன்னதம் பெற உயிர்களை படைத்தவனே, உயிர்களில் இனம் பிரித்தாய். மரமென, கொடியென, செடியென, விலங்கென, நீரென, நிலமென ஏன் பிரிக்கவில்லை மனிதனை? ஒரே குருதி, ஒரே பார்வை, ஒரே உணர்வு, ஒரே வேகம், ஒரே சப்தம் என பிரிவினை இல்லா மனிதனை சேர்ந்து வாழத்தானே படைத்தாய். படைத்தவனே, நீ பிரித்தவை மாளவில்லை. ஆனால் நீ மனிதனாய், குடும்பமாய், உறவாய் வாழச் சொன்னவன் பிரித்துக் கொண்டான். வேறு நாடாய், வேறு நிறமாய், வேறு மதமாய், வேறு இனமாய் ஏன் பிரித்தான்? நீ படைக்காத கடவுளே இவனே படைத்து பிரித்துக் கொண்டான். நீ யார் என்கிறான், நான் வேறு என்கிறான். மழலையில் என்னை போன்றே தவழ்ந்தவன், வளர்ந்ததும் என்னை போன்றே நடந்தவன், என்னை போன்றே அழுகிறான், என்னை போன்றே சிரிக்கிறான். பின்பு நான் எப்படி வேறு? உனக்கு புரியாது படைத்தவனே. இவர்கள் உனக்கும் பெயர் வைத்து விட்டார்கள். இப்போது தன்னை போன்று மாற்று மனிதனுக்கும் வலிக்கும் என்பதை எப்படி மறந்தான்? தன் குழந்தையை போல் மற்ற குழந்தையும் அழும் என்பதை ஏன் மறந்தான்? அழிவில் உலகம் வளராது என்பதை உணரா மனிதனாயிவன். உன் ஆயுட்காலம் நீ அறிவாயா? உன் கடைசி நாள் உனக்கு தெரியுமா? ஏன் மற்றவனுக்கு நீ எழுதுகிறாய் அவனின் கடைசி நாளை? நீ யார் உலகை அழிக்க, எல்லையை பிரிக்க? ஆசையாய் வாழும் ஆயுட்காலத்தை அற்பமாக